Okay, Sri Gurubhyo Namaha. Oh, did Vedic religion replace an earlier Dravidian religion? அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணாங்க. அதாவது இந்த ஃபயர் ரிச்சுவல்லாம் இந்த வேதிக் ரிலிஜன் கொண்டு வந்து இந்த திராவிடியன் ரிலிஜன் மேலே திணிச்சிடுது அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி த மித் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அது மித்துனே தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஐ எம் டெஃபினெட்லி அந்த ஈவன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைட் இட் செல்ஃப் ஒன் சைடட் தான் நான். அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ் லிட்ரேச்சர், வேதிக் ஸ்கிரிப்சர், ஆர்கியாலஜி இது எல்லாமே தே ரிவீல் ஒன் அன்ப்ரோக்கன் சிவிலைசேஷனல் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஸோ ஏன்னா நான் வந்து திருமூலர் எடுத்துக்கிறேன். வேதமும் ஆகமும் மெய்யாம் இறைவனும் அப்படிங்கிறாரு. வேதாஸ் அந்த ஆகமாஸ் ஆர் போத் authentic scriptures of the divine. Of course திருமூலர் லேட்டராக தான் வராரு, 7th century தான் வராரு. பட் அவர் வந்து அவர் எடுத்த சாராம்சம் மாதிரி யாரும் எடுக்கல அழகா. அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் அஃப்கோர்ஸ் we will go as a multidisciplinary enquiry into the fire ritual. sacred text எல்லாம் எடுத்து பார்ப்போம். அந்த கொஸ்டின் ஆஃப் இம்போசிஷன் வந்து உண்மைதானா அப்படிங்கிறத எடுத்து நம்ம வேதிக் ஸ்கிரிப்சர் மாத்திரம் இல்லை, தமிழ் லிட்ரேச்சர் மாத்திரம் இல்லை, ஆர்கியாலஜி மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம விரிவாக இதை பார்க்குறதுக்கு முற்படுவோம். ஸோ இது என்ன தீம் இவங்களுக்குன்னா, அந்த சென்ட்ரல் கொஸ்டின் இவங்களுக்கு என்னென்னா, இதை நீ வேணால் தமிழில் சொல்லு பார்ப்போம். நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், அதையே நீ தமிழில் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேசிக்கலாம். த வேதிக் பிராமின்ஸ் அரைவ்டு ஃப்ரம் அவுட் சைடு தி சப்கான்டினென்ட் அப்படிங்கிறது ஒன்றும் குற்றச்சாட்டாக சொல்லலை. பட் வெளியிலேருந்து அட்லீஸ்ட் சப்கான்டினென்ட்னா அட்லீஸ்ட் திராவிடியன் இருக்கிற ஏரியாவிலேருந்து தள்ளி வந்திருக்காங்க. அண்ட் சூப்பர் இம்போஸ்டு தேர் ஃபயர் ரிச்சுவல்ஸ், யக்ஞா யாகம்லாம் பண்ணுறது. அண்ட் தேர் நார்தர்ன் காட்ஸ், இந்திரன், வருணன், ருத்ரன், இதெல்லாம் வேதிக் காட்ஸு. அப்பான் அன் earlier separate Dravidian civilization, forcibly erasing what came before, leaving Tamil culture as a subordinate remnant அப்படிங்கிறது ஒரு கிளைம் இவங்க பண்ணுறாங்க. இதான் இம்போஸ். ஆக்சுவலி இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. அதாவது திராவிடியன் கல்ச்சர்லலாம் வந்து சிறு தெய்வங்கள், இந்த எல்லா அம்மன், அங்காளம்மன், பச்சையம்மன், இந்த மாதிரி ஒரு ப்ரிமிட்டிவாக இருந்த ஒரு சிறு தெய்வங்கள்னு அவங்க அதுக்கு பேர் சொல்கிறாங்க. அதை தான் இவங்க வந்து சாமியை கும்பிட்ட மாதிரியும், மற்றவங்க இப்போ இருக்கிற சிவா, விஷ்ணு இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து நீங்கள் வேதிக்கா இவங்க வந்து ஆரியன்ஸ் கொண்டதாகவும் இங்கே இருக்கவங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதே தான் கேள்வி இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க. அப்படிங்களா? ஓகே. இது வர்சஸ் வாட் ஐ வாண்ட் இஸ் சங்கம் தமிழ் poetry explicitly calls Vedic fire ritual. சங்கம் poetryங்கிறது தான் ஓல்டஸ்டாக இருக்குது நமக்கு. அதுக்கு அவைலபிள் லிட்ரேச்சர் இன் தமிழ். மேபி இது 2000 years தொல்காப்பியம் வந்து பார்ட் ஆஃப், அதை விட முன்னாடி, நாட் பார்ட் ஆஃப் சங்கம், அதுக்கு முன்னாடி வந்து தொல்காப்பியம். சரி, இது நம்ம எவிடன்ஸ் என்ன காட்டுதுன்னா தொல் நிலை மரபு. இது என்ன தொல் நிலை மரபு? தொல் அப்படின்னாலே பழைய, முன்னாடி அப்படின்னு அர்த்தம். மரபுன்னா ட்ரெடிஷனா? மரபுன்னா ட்ரெடிஷன். இந்த இது வந்து ஔவையார்னு நினைக்கிறேன்ல, இந்த பாட்டு ஔவையார் தான் இது பாடு. ஔவையார் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ராஜாவை பார்த்து, உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச தொல்நிலை மரபை நீனும் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி வர்ற. ஔவையார் பீரியட் என்ன? ஔவையார் பீரியட் சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்து சொல்றாங்க. ஸோ அரௌண்ட் 2000 BC to 3000. சரி, அது பீரியட் நான் உள்ள கூட வரேன். நான் ஐ வில் கெட் இன்டு இட். The Tolkappiyam, the oldest Tamil grammar, lists Vedic deities as native Tamil landscape gods. So நீ சிறு தெய்வம்னு இல்லாம வேதிக் தெய்வங்கள். ஆமா, அதனால நோ ரப்சர், நோ டேக் ஓவர், ஒன் ட்ரெடிஷன், ஆல்வேஸ் ஹோலா இருந்திருக்கே அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. திஸ் தான் இப்போ சென்ட்ரல் தீமே. ஸோ இதை எப்படி நம்ம அணுக போகிறோன்னா, குரோனாலஜி எப்படி, எது முதல்ல வந்தது, எது அப்புறம் வந்திருக்கு, அது மாதிரிலாம். இந்த ருத்ரா சிவா கண்டினியூட்டி அப்படிங்கிறது தமிழ் நாயன்மார்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன கூறியிருக்கார்கள், வேதத்தை பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காங்க, வேத ஆகமாங்கிற ஒரு ஆமாம் ஆர்கியாலஜி எவிடன்ஸ் என்ன சொல்லுது, இப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஒரு மல்டி டிசிப்ளினரி என்கொயராக பார்க்கும்போது முதல்ல குரோனாலஜி எடுத்துக்கலாம், விச் கேம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கேள்வியாக இருக்கு. ஏன்னா அதுக்கு தகுந்தப்பல தான் நம்ம அணுக முடியாத. இன்னைக்கு இருக்கிற லிட்ரரி எவிடன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை பற்றி பார்த்தோம்னா அன்டவுட்லி பார்த்தீங்கன்னா வேதிக் லிட்ரேச்சர் தான் ஃபஸ்ட்டு. சரி, அது குதிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். இந்த ஆர்டரில் முதல்ல ஸ்கிரிப்சரையும் பார்க்க போகிறோம், லிட்ரேச்சரையும் பார்க்க போகிறோம். ஸ்கிரிப்சர்னா என்னென்னா, சிவா ஆல்ரெடி வேதத்தில் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்புறாங்க. இது கேள்விக்குறியாக இருக்கு. இது லிட்ரேச்சர் சைவிசம் அப்படிங்கிறது, தமிழ் சைவிசம் வேதத்தை அப்போஸ் பண்ணுதா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வேதங்களும் ஆகமங்களும் கான்ஃப்ளிக்டாக இருக்கா ஒரு ஃபிலசாபிக்கல் இதில். அப்புறம் நம்ம சயின்ஸ்னு எடுத்தால் மெயினாக மெடிக்கல் சயின்சஸ், அதை பேஸ் பண்ணி பாடி சயின்சஸ் ஐசோலேட்டடாக தனித்தனியாக இருந்ததா, இல்லை அதில் ரெண்டுத்துக்கு ஒற்றுமை இருந்ததா. அப்புறம் ஆர்கியாலஜி, வேர் இஸ் த டிஸ்ட்ரக்ஷன் லேயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த படமே நம்ம எதுக்கு போடுறோன்னா, ஒன்றே இதுதான், தலைமுடி தலையிலேருந்து ஆரம்பித்து பின்னுறது 3 பின்னி நல்லா இணையறதுங்கிற மாதிரி தான் காட்டுது. இது லெட் அஸ் see வாட் இஸ் வாட்டு. இதில் நான் இந்த பிக்சரில் குரோனாலஜி அண்ட் எமர்ஜென்ஸ் கொஸ்டின் 1 இருக்கு இல்லையா, அதில் டைம் ஃப்ரேம் போடுறதுக்காக பார்த்தோம்னா முதல்ல அர்லி எமர்ஜென்ஸ் ரிக்வேதா, அதுக்கு முன்னால் இருக்கு நமக்கு எதுவும் இல்லையா, அவைலபிளாக எதுவும் கிடையாது. ஓல்டஸ்ட் அது ஓரல் ட்ரெடிஷனாக ஃபர்ஸ்ட் இருந்தது. எல்லாம் அப்பா குரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஓரல் ட்ரெடிஷன் தான் இருந்தது. லேட்டரான் அது இப்போ நம்ம புக்காவும் இதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட அவைலபிள் ஓல்டஸ்ட் ரிக்வேதம் தான், வேதிக். அதில் ஒன்றும் கொஸ்டினே இல்லை. தொல்காப்பியம்லாம் அப்புறம் தான் வந்தது. ஆமாம் ஆமாம். சரி, சுஷ்ருத சமிதா அதுக்கும் அப்புறம் தான் சங்கம் லிட்ரேச்சரே இருக்கா? சங்கம் சுஷ்ருத சம்ஹிதை 600 BCன்னு சொல்கிறாங்க. சம் பீப்புள் கீப் இட் ரொம்ப பழசு, 3000-4000 வருஷம்னு கூட சொல்கிறாங்க. அதனால நம்ம ஆனால் தமிழ் சங்கம் லிட்ரேச்சர் 2000 இயர்ஸ் 200 இயர்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், அதுதான் சங்கம் லிட்ரேச்சர். தொல்காப்பியம் எப்பன்னு இன்னும் தெரியல, கொஞ்சம் அதை விட முன்னால இருக்கும். சுஷ்ருதாக்கு என்ன தெரியல. சுஷ்ருதாலயே உங்களுக்கு சரக்கர் முன்னாடியா சுசுருத்தர் முன்னாடியாங்கிறது அதுவுமே கான்ட்ரோவர்சி, டிஸ்பியூட் இருக்கு. ஓகே, இது சுஷ்ருத்ராங்கிற ஒரு இது சர்ஜரி பத்தி பேசினாரா? சரக சம்ஹிதை வெறும் ஜெனரல் மெடிசின், அதில் எல்லாமே இருக்கும், எக்ஸ்டர்னல் தெரப்பி எல்லாமே இருக்கும். சுஷ்ருதர் ஒன்லி அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், சர்ஜிக்கல் டிசீசஸ் எது அதை எப்படி நம்ம பண்ணணும்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ சங்கம் லிட்ரேச்சருக்கு அப்புறம் பின்னால வந்தது தானே இந்த தமிழ் சங்கம் லிட்ரேச்சருக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தொல்காப்பியம்னு ஒரு இங்கே தொல்காப்பியம்னு போடுறதா இருந்தால் இங்கே போட்டுக்கணும். அது பாட்டா சங்கம்னு வச்சுக்கிட்டா, இல்லாட்டா கடை சங்கம் முதல் சங்கம் என்னென்ன சொல்லுவாங்களா, அது என்னது, அதெல்லாம் ஓரலாக சொல்கிறது தான். பட் வி டோன்ட் புக்கில் முதல் சங்கத்தே அப்படின்னுலாம் ஏதோ ஒரு வேர்டு எல்லாம் இருக்கு. பட் ஆனால் அவைலபிளாக இப்போ எந்த லிட்ரேச்சரும் இல்லை. இருக்கிறது ஆனால் சங்கம் இருக்கு, இது கடைச்சங்கம் அது இருக்கிறது கடைச்சங்கம். ஸோ அதை தான் நம்ம ஆத்தென்டிக்காக எடுத்துக்க முடியும் as available. ஆமாம், 200 வருஷம் BC அண்ட் 300 AD ஏஜ். இந்த பக்தி எல்லாம் எப்போ வருது? பக்தினா திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் 6th century to 8th அந்த இது அதான். அதுக்கப்புறம் தான் திருமூலர் வராரா? திருமூலர் 7th century அரௌண்ட் 7th ஒன்று இருக்கு. அதே மாதிரி BCக்கு முன்னாடி வைக்கிறவங்க சில தாட்ஸ் இருக்கு. பட் அவருடைய அந்த பொயட்டிக் லாங்குவேஜ் எல்லாம் வச்சு அவங்க மோஸ்ட்லி அவரை ஒரு 7ஆவது நூற்றாண்டு தான் வைக்கிறாங்க. ஆமாம், 6 to 8 தான் போட்டிருக்கு இதில். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மெய்கண்ட சித்தருடைய ஃபார்மலைசேஷன் ஆஃப் சைவ சித்தாந்தமே அதுக்கப்புறம் தான் ஃபார்மலைஸ் ஆகுது 12th century. ஸோ வி கேன் நாட் அசோசியேட். ஆனால் இதோடைய படிப்படியாக இதெல்லாம் எடுத்து அதை எவல்யூஷன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ த ஃபார்மல் சைவ சித்தார்த்த philosophy emerged through gradual systematization, heavily integrating both the ancient Vedic and Tamil literary traditions, not as a pre-existing victim of a early replacementங்கிறத நம்ம அந்த philosophy நம்ம எது எடுத்துக்கிறோமோ அதை சொல்கிறோம், சைவ சித்தாந்தத்தை. ஸோ சிவா கொஸ்டின் 2க்கு இதுக்கு ஜம்ப் பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக. பட் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனாக பார்த்தோம்னா, வேதத்தில் சிவா அப்படிங்கிற வார்த்தையே இல்லை
அப்படிங்கிறது ருத்ரன் அப்படி தான் இருக்குங்கிறாங்க. அது ரியலாகவே நவுன் ஃபார்மில் சிவாங்கிறது காணும். பார்த்தா அப்ஜெக்டிவில் வந்து சிவா வெரி ஆஸ்பிஷியஸ் காடு அப்படின்லாம் இருக்குது. ஆனால் வந்து அக்னியோட அக்னா விஷ்ணு சுஜோஷ சேமா வர்த்தந்து வாங்கிரக, அதாவது சமக்கத்தில் அக்னா விஷ்ணு, அக்னின்னா சிவன் சொல்கிறாங்க, ருத்ர விஷ்ணுங்கிறது விஷ்ணுவை சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஈவன் ருத்ரத்தில் மிடில் பார்ட்டில் சிவன்கிற பேர் வருது. அதாவது சோமாச் ருத்ராஜ் மஸ்தாம் ராயச்ச அருணாச் மசிங்காச் புஷ்பதேச்ச முக்ராச் பீமாச்சமோ அக்ரே வதாச்ச தூரே வதாச்ச நமோ அந்தரேச்ச அனீயசேச்ச மோக்ஷேப்யோ அரிகேஷேப்யோர்வஸ்தாராய நமசம்பவேச்ச மயோபவேச்ச நமசங்கராயச்ச மயஸ்கராச்ச நம சிவாயச்ச சிவதராயச்ச. சிவாயச்சனா ஆஸ்பிஷாக இருக்கிறவரேன்னு அர்த்தம்னா எடுத்துக்கணுமா, இல்லை நவுன் ஃபார்மில் சிவனே அப்படிங்கிறது அந்த நவுன் ஃபார்மில் இல்லைங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ரிக்வேதத்தில் டெஃபினட்டாக இல்லை. ஆனால் ருத்ரன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ருத்ரான், இந்திரான், வருணன் இதெல்லாம் நிறையா ஃபுல்லாக இந்த வேதிக் ட்ரெடிஷனில் இந்த ஃபயர் ஒர்ஷிப்பும் எல்லாமே இருந்திருக்குங்கிறாங்க. இந்த இவர் வந்து ஸ்ரீருத்ர யஜுர்வேதத்தில் வந்து ருத்ரனை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது ஆஸ் அ ஹீலர், வைத்தியநாதன். நீங்கள் சொன்ன மாதிரி லார்ட் ஆஃப் பீயிங்ஸ். லார்ட் ஆஃப் பீயிங்ஸ்னா பசுபதி. அப்புறம் ஒரு சிக்னிஃபிகண்ட் காஸ்மிக் ஃபோர்ஸாக வந்து வேதம் சொல்லுது. பட் இந்த பசுபதிங்கிறதுங்கிறத இது எடுத்திருக்காங்கன்னு ஏதோ நீ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது எந்த பீரியட்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 5000 இயர்ஸ் பிசி. அதில் அந்த பசு ஒரு சீல் இருக்கு, ஆக்சுவலி பசுபதி சீல்னே பேர் அதுக்கு. அதுக்கு அந்த சீல்ல பாத்தீங்கன்னா ஒரு யோகி வித் மெனி அனிமல்ஸ், யோகிக் பாஸ்டர், அந்த வஜ்ராசனம் மாதிரி ஒரு யோகிக் பாஸ்டர் இருக்கு, ஒரு மனுஷ உருவம், யோகிக் பாஸ்டர். அப்புறம் வித் நிறைய மாடு, எருதுதான் இருக்கு. எருதா இல்லைன்னா கொம்பு ஏதோ எருது மாதிரி, எருதுல இருக்கிற மாதிரி இருக்கு. காண்டாமிருகம் இருக்கு, யானை இருக்கு. இந்த மாதிரி ஒரு இந்தியன் தான் டெஃபினட்டா இந்தியன் தான், அதுல ஒன்றும் டவுட் இல்லை. அது சிவன் தாங்கிற அப்படின்னு தான் அதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரே பசுபதி சீல். ஸோ பசுபதிங்கிறது எந்த டைம் ஃப்ரேமுக்கு வருது? இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சீல் கிடைச்சிருக்கு. அப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது இந்த சங்கம் பீரியடுக்கு அப்புறமா? முன்னாடியே, சங்கம் பீரியடுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி. ஓகே. ஸோ அப்போ அதில் வந்து பசுபதினு இருக்கு. பசுபதி சிவன் தானாங்கிறது கொஸ்டின் ஆகுல. லேட்டரான் நம்ம பசுபதினு சொல்லி நிறைய லிட்ரேச்சர்ல வருது. பட் அதை வச்சு அதை வந்து பேர் வைத்தியநாதன் பசுபதி. ஏன்னா உங்களுக்கு இண்டஸ் சிவிலைசேஷன் சீல்ஸை படிக்க முடியல இன்னும், அது பிக்டோரியலா இருக்கு, அப்படியே தான். அதனால இவங்க சொல்றாங்க, இவங்க அதுக்கு நேம் காயின் பண்ணதே பசுபதி சீல். ஓகே. ஸோ ஆனால் இங்கே லேட்டர் சைவா தியாலஜி ரெப்ரசன்ட்ஸ் எ கிராண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் வேர்லி வேதிக் ருத்ரா ட்ரெடிஷன் ராதர் தன் எ டிபார்ச்சர் ஃப்ரம் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இட். இது எக்ஸ்பான்ஷனுங்கிறான். ஸோ அதை அதுலேருந்து டிபார்ட் ஆகல, அதை டோட்டலாக ரீப்ளேஸும் பண்ணல, அதோட எக்ஸ்பான்ஷனுங்கிறான். ஸோ இதை புரிஞ்சுட்டு தொல்காப்பியம் இது வந்து பிஃபோர் சங்கம் சொன்னீங்க. ஓகே. இது என்ன சொல்கிறான் இதில்? இந்த தொல்காப்பியம் நம்ம நேற்று ஒரு இது காட்டினேன். அதாவது 5 திணைங்கிறது லேண்ட்ஸ்கேப்பை 5 பிரிக்கிறாங்க. அது என்னென்ன 5? லேண்ட்ஸ்கேப்பில் வந்து 5 திணைகள் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சின்னா காடும் சேர்ந்தது. முல்லை ஃபாரஸ்ட் ஏரியா. இல்லை, குறிஞ்சி வந்து மலை. ஆமாம். குறிஞ்சி வந்து மலையும் மலை சேர்ந்த இடமும், முல்லை வந்து காடு சேர்ந்த இடமும், மருதம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, ரைஸ் ஃபீல்ட்ஸ் அதெல்லாம். ஆமா. நெய்தல் வந்து கடல் சார்ந்த இடம். அதுக்கப்புறம் பாலை வந்து எதுவுமே விளையாத பாலைவனம். ஆமா. இதுல தொல்காப்பியத்துல இவர் பொருள் அதிகாரம் சூத்திரம் 5ல என்ன சொல்றாரு? மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மேவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும்ங்கிறாரு. மாயோன்ங்கிறது விஷ்ணுவா? ஆமா. அதாவது இது முன்னாடி பாட்டோட வந்திருக்கணும். அதுல மாயோன் அப்படின்னா திருமால், மேய காடுரை உலகமும் சேயோன், காடில் உரைகின்ற உலகமும் சேயோன். சேயோன்னா முருகன். காடுல சேயோன் இருக்க மாட்டாங்க, மாயோன் தான் காட்டில் இருப்பார். மகாவிஷ்ணு கருப்பா இருக்கார், அவர் தான் ஃபாரஸ்ட்ல இருக்காரு. முருகன் ஹில்ஸ்ல இருப்பாரு, சேயோனு. வேந்தன் வந்து ஃபீல்ட்ஸ்ல இருக்காரு, வருணன் வந்து கடல்ல இருக்காரு. இது கிளியர் கட்டாக நேற்றே நான் ஒரு ஸ்லைடு போட்டேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும்.
ஸோ மகாவிஷ்ணு வந்து கருப்பா இருக்கார் இல்லையா, அவரே மாடல்ல மேய்ச்சிட்டு இருக்காரு இல்லையா, காட்டுல இருக்காரு அவர், ஃபாரஸ்ட் ஏரியால. இவர் இது ஹில்ஸ் இதுல சேயோன் சிவப்பா இருக்காரு. மைனா இது மலை. ஆமா. சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும். வேந்தன்கிறவன் இந்திரன் மேய, அப்புறம் தீம்புணல் உலகமும் அப்படின்னா நெய்தலா. இதுல ஃபீல்டுல வந்து சூரிய வெளிச்சம் நல்லா அடிக்கும்ல. வருணன் மேய பெருமணல் உலகமும், இது வந்து பெருமணல்னா சீஷோரே அதெல்லாம் வருணனுக்கு. அதுக்கப்புறம் இதை விட்டுட்டான். இங்க அடுத்தது வந்து கொற்றவைக்கு இல்ல பெருமணல் உலகம். அதான் பெருமணல் உலகத்துல வந்து கொற்றவை இருப்பாங்க பாலையில. பெருமணல்னா அதானே பாலைவனமா? பாலைவனம். சரி. அப்ப தீம்புணல்னா நெய்தல் தாங்க. கடலும் கடல் சார்ந்த வருணன். ஆமா. தீம்புணல் உலகமும் வருணன். இங்க வரைக்கும் படிக்கணும். தீம்புணல் உலகமும் வருணன் மேய அப்படின்னு படிக்கணும். ஓகே. சோ இதுல என்ன சொல்ல வரோம், அவர் ஆல்ரெடி தொல்காப்பியத்துல வந்து he has recognized the இந்திரன் வருணன் இதெல்லாம் யாரியா, இதெல்லாம் என்ன இது மாயம் திருமாலே இருக்காரு. முருகன் இருக்காரு. முருகன் மாதிரி தனி கடவுளா? முருகன் இருக்காரு. அப்புறம் வந்து துர்கை என்கிற கொற்றவைன்னு அதுக்கு தமிழ்ல பேரு. So இவர் தொல்காப்பியத்துல the very structure of Tamil poetics recognized Vishnu, Murugan and Indra as the native gods of the Tamil landscape itself. These were not Aryan imports overlaid upon Dravidian culture. ஏன்னா இது வந்து பியூர் திராவிடியன். இந்த the Vedic deities were Tamil deities from the beginning of recorded Tamil literary history. அது அவைலபிளா இப்ப சங்கம் லிட்ரேச்சர்ல 2000 இயர்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய லிட்ரேச்சர்லயே இது வந்து சொல்லிருக்கு. திருமால், முருகன், இந்திரன், மேயோர் வேற வருணன், அப்புறம் கொற்றவை. இது 5 பேர். மேபி இந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள அந்த அக்னி இதை வந்து இவங்க போட்டிருப்பாங்க இல்லையா. இவர் தொல்காப்பியர் சொன்ன இடம் இந்த இடம். ஸோ பிட்வீன் திஸ் டைம் அண்ட் திஸ் டைம் இவங்க வந்து அந்த இதை திணிச்சிருக்கலான்னு ஒரு கோட்பாடு இருக்கும் இல்லையா. அப்படின்னா திணிச்சிருக்கலாம்னா என்ன அர்த்தம்? இல்ல திணிச்சிருக்கலாம், ஆனா அது வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் சொல்லிருப்பாங்கல்ல. இந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரியில எங்கேயாவது அது தெரியும்ல. ஒன்னா ஆர்கியாலஜிக்கல தெரியணும், இந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரியில தெரியணும். இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அங்க இருந்து வந்தோம், அங்க அப்படி இருந்தது, இங்க இப்படி இருந்தது அப்படின்னு ஏதாவது ரெக்கார்டட் ஹிஸ்டரி இருக்கணும். அது நல்ல செம பாயிண்ட். ஸோ இவங்களாம் இதை மரியாதையை ஏற்றுக்கிட்டு அதை இப்போ லேண்ட்ஸ்கேப்புக்கு அந்த கடவுளோட பேரே தான் ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யுவர் பாயிண்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெல் டேக்கன். இப்போ சங்கம் லிட்ரேச்சருக்கு வரோம். இப்போ தொல்காப்பியருக்கு அடுத்தது இப்போ போர்ஷன் சங்கம் வருதா. அதில் ஃபயர் ரிச்சுவல் அஸ் ஆன்செஸ்ட்ரல் தமிழ் ட்ரெடிஷனை வந்து மரபுன்னு ஆன்செஸ்ட்ரல் ட்ரெடிஷனு. சங்கம் போயட்ஸ் கால்டு வேதிக் ஃபயர் சாக்ரிஃபைஸ் தொல்நிலை மரபு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இவர் என்ன சொல்றாங்க, ஔவையார் வந்து ஒரு ராஜாவை பார்க்க போறாரு. என்ன சொல்றாங்க, அமரர் பேணியும் ஆகுதி அரியும் தொல்நிலை மரபின் நின் முன்னோர் போல. அமரர் பேணியும் அதாவது இவங்க வந்து ஒரு 2000 வருஷத்துல இப்ப சொல்லலாம், என்ன சங்கம் பீரியட் இல்ல. இவங்க அந்த ஔவையார் என்ன சொல்றாங்க, ஒரு ராஜா கிட்ட நீ எவ்வளவு பண்ணிருக்க அப்படின்னா உன்னுடைய முன்னோர்கள் செய்ததை போலவே தொல்நிலை மரபுல நின்று ஆகுதி கொடுத்திருக்க, வேள்வி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற அதுவும் என்ன. அப்ப இவங்களுடைய ஏஜே வந்து இப்ப 2000 இயர்ஸ். உன்னுடைய தொல்நிலை மரபின் முன்னோர் போல, அதை விட முன்னாடி உன்னுடைய ஆன்செஸ்டர்ஸ் மாதிரி நீ வந்து ஆகுதி. நல்ல வேலைமா நீ சொல்லி வச்ச தொல்நிலை மரபின் நின் முன்னோர் போல அழகா எழுதி வச்சிருக்காங்க. Fostering the devas and offering ahuti. The fire worshipக்கு தான் ஆகுதி பண்ணுவோம். Like your ancestors of the ancient tradition, தொல்நிலை மரபே. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ராஜாவுடைய முன்னோர்கள்லாம் ஆகுதி கொடுத்த வேள்வியை பண்ணியிருக்காங்க. அது இட் இஸ் ரெக்கார்டட் ஹியர். ஓகே. இது வந்து அதியமானுக்கா ஃபயர் சொல்றாளா ஔவையார். Fire ritual declared the ancestral tradition of the Tamil dynasty-ங்கிறது இங்க சொல்றோம். இது புறநானூறு 15 போயட் யார் மாதிரி நெட்டிமையாரா.
நெட்டிமையார். He praises the Pandya king முதுகுடுமி பெருவழுதி. முதுகுடுமி முதுகுடுமியா? முதுகுடுமி பெருவழுதின்னு அந்த ராஜா பேரு. பாண்டியர் கிங் அவரை சொல்றாங்க. He wonders whether his enemies or his sacrificial posts யுபா அதென்ன வேள்வி தூண். வேள்வி தூணா? ஓகே ஓகே. விளக்கு தூண்னு இருக்கும் மதுரையில இன்னைக்கும் இருக்கும். கோயிலுக்கு முன்னாடி வந்து விளக்கு தூண்னு இருக்கு. அது மாதிரி வேள்வி தூண்னு ஒண்ணு இருக்கு. யுபாவா? யுபா அல்லது வேள்வி தூண். யுபாங்கிறது ஏதோ சான்ஸ்கிரிட். More numerous celebrating his countless yagas led by இந்த கதை இல்ல இது என்ன சொல்றாரு, பாண்டியா கிங் வந்து போயட் பேரு வந்து நெட்டிமையாருங்கிறவருடைய பாடல். இது யார பார்த்து பாடுறாங்க? அங்க இருந்த கிங் பாண்டிய மன்னனை பார்த்து பாடுறாங்க. என்ன முதுகுடுமி பெருவழுதின்னு அந்த ராஜா பேரு. இல்ல முதுகுடுமி. முதுகுடுமி பெருவழுதின்னு ராஜா கிட்ட சொல்றாங்க. ஏன்பா உன்னுடைய வேள்வி தூண்களை பார்க்கும் பொழுது உன்னுடைய எனிமீஸ் அதிகமா இல்ல நீ செய்த யாகங்களுடைய வேள்வி தூண்கள் அதிகமானு எனக்கு தெரியல. அப்பனா அவனுக்கு எவ்வளவு வேள்வி பண்ணிருக்காங்க. ஓகே. Celebrating his countless yagas led by able Brahminsங்கறத இவ போயட் நெட்டிமையா சொல்லிருக்காரா? அவங்க எழுதி இருக்காரு புறநானூறுல. ஓகே. புறநானூறுங்கிறது எவ்வளவு சங்கம் லிட்டரேச்சர் அதேதான். மேபி 200 AD or 100 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அது மாதிரி ஏதாவது இருக்கும். இவரு பெரும்பாநாட்டு படை. பெரும்பாநாட்டு படையா? 315-318. A kingfisher sits on a Yupa post after seers complete their sacrifice. The fire altar described as a natural permanent landmark of Tamil landscape. இது என்ன? சோ இது பெரும்பாநாட்டு படையிலயும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருது. என்னன்னா ஒரு கிங்ஃபிஷர் வந்து அந்த பறவை வந்து அந்த வேள்வி தூண்ல உட்கார்ந்துருக்கான். அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு பாடல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ வேள்வி தூண் இருந்திருக்குங்கிற ஒரு ப்ரூஃப் இந்த பாடல்ல இருந்து கிடைக்குது நமக்கு. ஓகே. இது ஒரு 2-3 இது. The Sangam poets did not celebrate Vedic yajna as a foreign cultural achievement. அதாவது திட்டல செய்யல எங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் எங்கேயும் இல்ல. ஈவன் ஃபாரின் கல்ச்சரல் as a achievement-ங்கற மாதிரி இவங்க செலிப்ரேட்டும் பண்ணலங்கறாரு. The Sangam poets did not celebrate the Vedic yajna as a foreign cultural achievement. ஒரு வெளி கல்ச்சரலோட அச்சீவ்மெண்ட்டா நம்ம நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லங்கறான். They celebrated it as an ancient hereditary glory of Tamil royalty. இது ancient ஏனா இங்க முன்னோர் போலன்னு இங்கே சொல்லிட்டா தொல்நிலை மரபு. They celebrated it as an ancient hereditary glory of Tamil royalty as naturally Tamil as the Kaveri river or the Yupa post on the Tamil landscape. அப்படிங்கறத யூபா போஸ்ட் on the Tamil landscapeங்கறத இத எடுத்து லிட்டரேச்சர் எடுத்து சொல்றோம். Sangam literature, Brahmins, kings and the shared sacred world. Okay, இது என்ன புறநானூறு எவிடன்ஸ் கொடுக்குது. அதேதான் சேம் கண்டினியூட்டி அதே ஏஜ் சங்கம் லிட்டரேச்சர். ஓகே. இது யாரு போயட்? ஆவூர் மூலன்கிலார். Praises Brahmin விண்ணந்தாயன. விண்ணன்னா மாயோன் அதாவது திருமால். விஷ்ணுவா? விண்ணந்தாயன்னா விஷ்ணுதாச அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. So praises the Brahmin from a family that has performed 21 types of Vedic yagas including Soma and Havir yajnas. இது இந்த பாடல்கள்ல இது ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுது. His wife performs rituals with chaste devotion. Together they uphold one dharma by countering atheist arguments. இது அந்த பாட்டியை நேராக பார்த்தா நல்லா இருந்திருக்கும் நமக்கு. ஆனால் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, வேணால் போய் பார்க்கலாம். Brahmins celebrated for their Vedic scholarship not as foreign arrivals but as pillars of Tamil religious life itself. So இது வெரி கிளியர். அவங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபாவே இருந்திருக்கு. சரி. இது ஔவையார் எடுத்துட்டு இருக்கார். Avvaiyar expresses great joy witnessing the 3 great Tamil kings Chola, Chera and Pandya united at the Rajasuya Yajna of Chola king Perunarkilli.
the twice born அப்படின்னா த்விஜா அப்படிங்கிறோம் நம்ம பிராமணர்கள் எல்லாம். They conduct yajnas with the 3 sacred fires under the king's royal white umbrellas அப்படின்னு சேர சோழ பாண்டியர்கள்லாம் ராஜசூய யஜ்ஞா சோழா கிங் பண்ணும்போது வந்திருக்காங்க போட்டிருக்கோங்க, எல்லாம் சேர்ந்துருக்காங்க போட்டிருக்கு. அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 367 புறநானூறு எடுத்தா தெரியும், அப்பையாருக்கு தெரியும். The great poet, the great Tamil political movement is a Vedic fire ceremony. So அதுவே Vedic fire ceremony-யா இருந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட். அதான் அந்த வெண்கொற்றம்னா அந்த அம்பரலா வெள்ளையான இது கொடைகள் வெண்கொற்றம், அது கீழே 3 பேரும் சேர்ந்திருக்காங்க இந்த ஒரு காமன் இதுக்காக பாருங்க. அப்போ என்டையர் தமிழ் கண்ட்ரிக்கு யாகங்கிறது அவ்வளவு பிரதானமா இருந்திருக்குது. ஒரு செலிப்ரேஷன் அட் த பொலிட்டிக்கல் அவங்களுடைய அந்த வேற்றுமையெல்லாம் மறந்து அவங்க வந்து ஒன்னா நின்று இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலரா ராஜசூய யாகத்துக்காக. பார்த்துக்கோங்க. அப்போ பரிபாடல் சாங்கு 11, 77, 79 லேட்டஸ்ட் சங்கம் பீரியட். At Shiva's Arudra Darshanam festival, Brahmins of the Agamas begin Shiva's festivities. Vedic Brahmins carry the golden kalasa. The precious Veda of the Brahmins is described as the source that reveals the nature of the divine. Vedic and Agamic Brahmins are the same Shiva temple. One tradition, 2 expressions. இந்த பாட்டு அதை எடுத்து காட்டுது போல. ஆருத்ரா தர்ஷனம் பற்றி அந்த பரிபாடல் பாடல்கள்லயே இருக்கு. இது பரிபாடல் பாடல்ல இருக்கு. அதாவது இது வந்து சங்கம் லிட்ரேச்சர்லயே. So இது altogether என்ன சொல்லுது? Vedic Brahmins and Tamil kings were not opponents in a cultural war. They were co-architects of one civilization. அப்படிங்கறத நம்ம அதான் முதல்ல தொல்காப்பியம் பார்த்தோம், இப்போ இது ஃபுல்லா சங்கம் லிட்ரேச்சர். ஆமா, we are coming down the timeline. So we are முதல்ல oldest இருக்கிறது நமக்கு ரிக்வேதம் தான். அதுக்கு முன்னால இருக்கிறது எதுவுமே இல்லை. அது நம்ம அப்ராக்சிமேட்லி 1500 BC-ன்னு சொல்கிறோம். அது 600 BC-யில் உங்கள் சுஷ்ருத சமிதியெல்லாம் வந்திருக்குன்னு ரெக்கார்டு இருக்குது. நம்ம இவர் சரக்கர் வந்து மேபி இங்கே இருந்திருப்பார், இல்லை இங்கே இருந்திருப்பார். வி ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் ஆன் தேட். சம் பீப்புள் புட் இட் மோஸ்ட்லி இயர். அப்புறம் தொல்காப்பியர் வந்து அதுக்கப்புறம் தான் வந்திருக்குது 300 BC-க்கு. சங்கம் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இவ்வளோ. இதுக்கப்புறம் திருமூலரம் திருமந்திரம் வந்து 5th 8th செஞ்சுரின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பக்தி, யாரு பக்தி இதெல்லாம் நம்ம நால்வர் சமயக்குறவர்கள் 4 அப்புறம் தான் சைவ சித்தாந்தம் மெய்கண்டர்லாம் வராரு 12th செஞ்சுரி சைவ சித்தாந்தம். The decisive chronological fact என்னன்னா ஃபார்மல் சைவ சித்தாந்தா philosophy formalization. சைவ சித்தாந்தமே இவங்க தான் ஃபார்மலைஸ் பண்றாங்க போல இருக்கு. மெய்கண்டர் ஒரு கம்ப்ளீட்டா இவால்வ் ஆகுது, கம்ப்ளீட் ஒரு ஹோல்சம் முழுமா கொடுக்குறாங்க அந்த டைம்ல. யாரு மெய்கண்ட சித்தர்னு ஒத்தரா இல்ல தெரியாது? இல்ல நிறைய இப்ப சித்தர் பாடலாம் வேற வேற சித்தர்கள் இருக்காங்களே, எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு யாரோ போயிட்டு appears much later than both Vedic literature and early Sangam Tamil poetry. If Brahmins had forcibly replaced an earlier religion, இதையே தூக்கி போட்டிருந்தாங்க வச்சுக்க ஒரு earlier religion-ஐ, we would expect Tamil religious traditions to emerge. ஒரு புதுசா தமிழ் religious tradition ஒன்று புதுசா வந்திருக்கணும். After Vedic ones, வேத காலங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் as a displaced remnant culture re-emerging. ஏன்னா இவங்க சைவர் இவங்க தான் தமிழ் கொண்டு வராங்கங்கிறனா இவர் ஃபுல்லாக மற்றதெல்லாம் தூக்கி போட்டு இவனுடைய ஃபிலாசபியை கொண்டு வந்திருக்காங்க. யாரு? இன்ஸ்டெட் போத் ஆர் ஏன்ஷியன்ட், போத் ஆர் நேட்டிவ். த தொல்காப்பியம் இஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் கிளாசிக்கல் கிரீக் ஃபிலாசபி. அவர் அதை எடுத்து மேலே தான் தூக்கி வச்சுக்கிறாரு, இவரும் மேலே தான் தூக்கி வச்சுக்கிறாரு, இவரும் மேலே தான் தூக்கி வச்சுக்கிறாரு. என்ன? தே grew together because they were always one. அப்படிங்கிற இதுதான் நமக்கு தெரியுது. அப்புறம் இங்க திருப்பி கொஸ்டின் 2க்கு இப்போ முதல்ல கொஸ்டின் முடிச்சிட்டோம். வா சிவா ஆல்ரெடி இந்த வேதாஸ். சிவாங்கிறது அப்ஜெக்டிவா தான் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. த ஏர்லியர் ஃபவுண்டேஷன் வந்து ருத்ரனை தான் ரிக்வேதத்துல இருக்கு. ருத்ரா அப்படியே சிவனை பற்றி மட்டும் பாக்குறீங்க. இப்ப வேதத்துக்கும் ஃபயர் ஆல்டர்ஸுக்கும் மற்ற இதுதானே உங்களுக்கு. சிவனுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, நான் வேண்டான்னு சொல்லல. பட் வந்து திருமாலை பத்தி இருக்கு, இந்திரனை பத்தி இருக்கு, வருணை பத்தி இருக்கு, கொற்றவை பத்தி இருக்கு. ஸோ இந்த நோ கொஸ்டின் ஆஃப் அதாவது பெரு தெய்வங்கள் வந்து அங்கிருந்து வந்தது, சிறு தெய்வங்கள் மட்டும்தான் எங்களோடது, ஃபயர் ஆல்டர்ஸ் எல்லாம் உங்களோடது அப்படியெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. ஸ்ரீ ருத்ரன் in the Yajurveda describes Rudra as the healer of diseases, the great physician, lord of Pashupati,
destroyer of evil, terrifying magnificent cosmic power தான் இருக்குது, ருத்ரனை தான் இருக்கு. As I said, ருத்ரா சிவாங்கிற வார்த்தை இருக்கு, expansion not replacement. Rudra becomes Shiva, grand elaboration of one tradition. There is no evidence of a pre-Vedic Dravidian Shiva that was then observed or conquered by Aryan religion. ஒரு முன்னாடி ஒரு சிவன் ஒருத்தர் இருந்தார் திரவிடியன்ல, அதை இவங்க ருத்ரனோட சேர்த்து மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே எவிடன்ஸே இல்லை. The Vedic Rudra is already a supreme cosmic deity. What we call Shaiva theology in later centuries is the philosophical elaboration and emotional deepening of this Vedic foundation, not a departure from it. Tirumular's Tirumandram makes this very explicit. Shiva is the Karu Porul, the hidden inner seed of the Vedas themselves. Tirumandarathla. So later Shaiva theology represents the grand expansion of the ancient Vedic Rudra tradition, not a departure from or replacement of it. அப்படிங்கிறத நம்ம சரி. Question 3. Did Tamil Shaivism oppose the Vedas? இது எங்க இந்த ஃபேஸ்க்கு வரும் 7th century. இவர் யார்? 8th or 9th வரைக்கும் இவங்கெல்லாம் இந்த திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்பர் தான் திருநாவுக்கரசர். அப்ப 3 பேர் தான் ஆச்சு இல்லையா? இவங்க 3 பேர் தான். திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் 4வர், சமயக்குறவர் 4வர். Devara praises Shiva explicitly as the one praised by the 4 Vedas. 4 மறை பாடவ frequently cites Vedic authority while celebrating agamic temple worship. His devotion is rooted in Vedic cosmology, not opposed to it. திருஞான சம்பந்தர். இந்த 4 பேருமே அந்த வேதத்தை வந்து ரொம்ப உயர்த்தி தான் பேசியிருக்காங்க. He criticizes empty ritualism. அப்படி அப்பரா திருநாவுக்கரசர். But explicitly reverse the Vedic texts themselves. Describes Shiva as the one who lives in the hearts of those who truly know the Vedas. அப்படின்னா சொல்றாராம். Ritual criticism is not scriptural rejection. அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணுங்குது. அப்புறம் சுந்தரர் வந்து டெம்பிள் ஆகமிக் வர்ஷிப் அண்ட் வேதிக் சாண்டிங் கோஎக்ஸிஸ்ட் throughout the Devaram corpusல. The saints never portrayed Shiva as a non-Vedic or anti-Vedic deity. Seamless integration of both streams in every hymn. ஒவ்வொரு இதுலையும் போட்டிருக்கு. தேவாரம் கோர் ஃபார்முலா வந்து Shiva is praised by the 4 Vedas. 4 மறை பாட்டாவா? Shiva is not the alternative to the Vedas. He is their destination. அப்படின்னு திருமூல இதில் கூட வரப்பட்டிருக்கு. Tamil Shaiva devotion did not reject Vedic authority. It actively integrated it as the philosophical foundation of its devotional outpourings. இல்ல இன்டகிரேஷன்னா என்னமோ வெளியில இருந்து வந்து இது இன்டகிரேட் ஆகல. இல்ல பிலாசபியும் இந்த ஆகமிக் இத ஆமா வெளியில வந்து அதோட இன்டகிரேட் இட் ஆக்டிவ்லி இன்டகிரேட்டட் இட்செல்ஃப் as the அந்த இத வேதத்தை வந்து ஒரு philosophical ஃபவுண்டேஷனா அதோடைய டிவோஷனல் அவுட்போரிங்க்கு இன்டகிரேட் பண்ணிருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ திருமந்திரங்கிறது இவர் இந்த 7th century. இவர் யாரு? அதான் திருமூலர். ஓகே. இது வந்து சித்தால ரொம்ப பெரிய கருப்பொருள்ங்கிறார். இது படி இது என்னப்பா? அதாவது இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர் வாயுணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. ஓகே. அதாவது இருக்கு உரு அப்படின்னா ரிக்வேதம். hidden in the beautiful Rigveda. பியூட்டிஃபுல்ங்கிறது எழில் வாமா, எழில் உருவாக இருக்கக்கூடிய ரிக் வேதம் அங்க வந்து எழில் உருவாக இருக்கக்கூடிய ரிக்வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, அதாவது உணர்வாய் இருக்காராம் அவரு. He rises in the wisdom realized within. ஏதோ போட்டிருக்கான். இன்னும் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன் அழகா இருக்கு. சொல்லு நீ. உணர்வாக அவங்களுடைய உணர்வுலயே இருந்தாராம். அந்த வேதத்துல ஓங்கி இருப்பவர் யாருன்னா வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும். சோ இந்த இடத்துல வந்து வேதத்தை பத்தி சொல்லியிருக்கு, அதை சொல்லக்கூடிய வேதியரையும் சொல்லியிருக்கு. பிராமின்ஸை பத்தியும் பேசுறாங்க. வெறுக்கு உருவாகிய வேதியர், அதாவது அவங்களுடைய உணர்விலேயே கலந்து அந்த யாரு கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. அதாவது அந்த 3வது கண்ணை கொண்ட சிவபெருமானை சொல்ற மாதிரி இந்த பாட்டு வந்திருக்கு. The three-eyed Shiva stands as the subtle seed of all.
அப்படிங்கறத கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. அவங்க யாருக்கு அந்த உருக்கு உணர் வாயுணர் வேதத்துள் ஓங்கி அந்த வேதியர் சொல்லுல அவங்களுடைய உணர்வாய் இருக்கிறாராம். யாரு இருக்கு, அதாவது ரிக்வேதத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அதே சிவனை வந்து இவங்க வந்து தன்னுடைய உணர்வாய் வந்து போதமான பாட்டு. இதுக்கு மேல ஒண்ணுமே வேண்டாம், அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. Shiva is the கருப்பொருள், the subtle inner seed of the Vedas. The Rigveda was composed to reveal him அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சிவனை ரிவீல் பண்றதுக்கு தான் வேதமே இருக்குங்கிறார். Shiva is both the words. அதாவது இந்த இடத்துல திருமூலர் என்ன சொல்றாரு, வேதத்துல இருக்கக்கூடிய அந்த 3 கண்ணனை அப்படின்னு சொல்றாரு. அப்பனா உங்களுக்கு வந்து அந்த 3 கண்ணை கொண்ட சிவன் வந்து வேதத்திலேயே இருக்குன்னு வந்துருது. ஃபுல்லா இதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம், இந்த பாட்டு ஒன்னே போதுன்னு தோணும். ஸோ எல்லாம் இதை வந்து திருப்பி நம்ம அதான் அந்த ஒரு அவுட்டர் அஸ்க் இருக்கே, மந்திர வடிவமாகவும் இருக்காரு. த அவுட்டர் அஸ்க், த ஃபார்ம். சிவா இஸ் த பிசிக்கல் மந்திர வடிவம். எங்க அது சாண்டட் பை த சிஎஸ் வேடியர். த இன்னர் ஃப்ளஷ் அதுவாகவும் இருக்கார். மனதை உருக்கும் உணர்வு அப்படிங்கிறவாகவும் இருக்கார். மனதை உருக்கும் உணர்வு இதை டெபிக் பண்றான். The glowing core, the essence, கரு பொருள், the subtle essence and the core subject matter of the Vedic scriptures. திருமூலர் என்ன 3-eyed one is not a separate deity but the substance beautiful. Rig was designed to reveal, Rig itself was designed to reveal Shiva அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப அற்புதமா திருமூலர் சொல்லுது. அற்புதம். வேதமும் ஆகமும் மெய்யாம் இறைவனூல். இது என்னன்னா டு த வேதா அந்த ஆகமாஸ் கான்ஃப்ளிக்ட். வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் இப்ப ஏன் ஆகமங்கிறது புது வேர்டு இல்லையா? இது வந்து நிறைய சிவனால கொடுக்கப்பட்டதுதான் ஆகமங்கள். 51 எத்தனையோ ஆகமம் உண்டு. அது சமஸ்கிருதத்திலயும் நிறைய இருக்கு, தமிழ்லயும் நிறைய நூட்கள் தனித்தனியாவே இருக்கு. ஆகமத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா கோயில்ல ஆர்கிடெக்சர், அப்புறம் பூஜை முறைகள், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாமே ஆகமத்தில் தான் இருக்கும். ஸோ ஒரு வகையில் இது ரிச்சுவல் மெத்தடுங்கிறீங்க, டெம்பிள் ப்ராக்டிசஸ்லாம் என்ன பண்ணணுங்கிறீங்க, எப்படி அப்ளிகேஷன்லாம் இருக்குங்கிறீங்க. அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் வேர்ல்டு வந்து சிவனை வந்து அழகா அன்பு பாசம் காதல். அதாவது இப்போ நீங்கள் வந்து வேதத்தில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன சீடாக இருக்கிறத வந்து இது உங்க பிரம்மாண்டமாக ஒரு கோயிலாகவும் ஒரு ஸ்ட்ரக்சராகவும் அந்த அவனுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அவனை வழிபடலாம், அவனை எப்படி துதிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட கண்ணுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இதாக மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க. புராணஸ்லாம் பண்ண மாதிரி இது வந்து அடுத்த லெவல் ஆஃப். ஸோ இது ஃபவுண்டேஷன் இல்லைன்னா ஒரு ஃபிலசாபிக்கல் என்டிட்டியா இருந்தவரை கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து கிராண்டியரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்றதுதான் ஆகமம். அத வந்து வேதமும் ஆகமும் மெய்யாம் இறைவனோல், அந்த அவனுடைய உடம்பு மாதிரியே இருக்கான், சிவனுடைய உடம்பே. இது ரெண்டுமே இதுக்கு மேல என்ன வேணும்? The text explicitly treats both traditions as complementary modes of the same divine truth. Veda as philosophical foundation, ஆகம as practical application. One religion, two modes. ஏன்னா ஏன் நம்ம இந்த ஆகமத்தை நம்ம எடுக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே ஆகமத்துடைய பழைய கோயில் ஃபார் தட் மேட்டர் எல்லாமே வந்து ஆகமத்தினால அமைந்த கோயில்கள். ஸோ இப்போ ஒரு திராவிடியன் சிஸ்டம் வந்து வெளியில இருந்து வந்த ஒன்றை வந்து எடுத்து கொண்டாடுது அப்படிங்கிறது. அப்போ வந்து நம்ம எங்கிருந்தோ வந்ததை வந்து இவங்க வந்து அப்படி ஏற்றி துதித்து பாடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையே திருப்பி திருப்பி அந்த பிரைடட் இதுவே தான் திருப்பி வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக இந்த ஸ்லைடு சொல்கிற மாதிரி தான் நீ எடுத்து சொல்லியிருக்க. when you talk it's very clear to me. So question number 5, where in the body sciences, இப்போ பாடி சயின்சஸ்க்கு வந்து சுஷ்ருதா ஈவன் தொல்காப்பியருக்கு முன்னால் இல்லையா அவரு? ஸோ அவர் வந்து சுஷ்ருதா இதை பற்றி ஷேர்டு நாலேஜ் சிஸ்டம்ஸ் இங்கே மர்மா பாயிண்ட்ஸ் 107 காட்டுறாராம். வைட்டல் நோட்ஸ் இந்த பாடி வேர் ஃப்ளஷ். இது மர்மா, நம்ம வர்மா பாயிண்ட்ஸ் நம்ம தமிழில் வந்து வர்மா பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம், இவங்க மர்மான்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா இந்த 107 என்னத்தை மார்க் பண்ணியிருக்காதோ அதே பாயிண்ட் தான் இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கான். இது என்னது? சித்தவர்மா. சித்தவர்மாங்கிறது உங்களுக்கு எப்போ வருது, எந்த டைமில்? எங்களுக்கு டைமிங் எல்லாம் ஒன்றுமே போடலை.
பட் ஒன்று மட்டும் நான் என்னால் சொல்ல முடியும், இந்த சுஷ்ருதா பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. பட் சித்தா வர்மா ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னா வெரி செக்லூடடாக ஜாஃப்னா, நாகர்கோவில், மதுரைக்கு இன்னும் சவுத்தில் அங்கே மட்டும், அப்புறம் சம் பார்ட்ஸ் ஆஃப் கேரளா அங்கே மட்டும்தான் லிவிங் ட்ரெடிஷனாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நிறைய லிட்ரேச்சர் இருக்குது இதே பாயிண்ட்ஸை தான் அவங்களும், பட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக களரி பயிற்று சரி அது இருக்கலாம், ரொம்ப டீப்பா போயிருக்கலாம் அவங்க. பட் அட் வாட் டைம் ஃப்ரேம் தெரியல. சுஷ்ருதாக்கு அப்புறம் தான் கண்டிப்பா தெரியாது, அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் யாரும் இன்னும் படிச்சு டேட்டிங்லாம் பண்ணவே இல்லை, அதெல்லாம் தெரியல. இது டேட்டிங் பண்ணலன்னு சொல்ல முடியாது. சங்கம் லிட்ரேச்சருக்கு அப்புறமா சங்கம்க்கு முன்னாடியா எல்லா லாங்குவேஜ் எல்லாம் புதுசு மாதிரி தான் இருக்கு. அது நமக்கு இங்க பாயிண்ட் இல்ல. இங்க வந்து 107 மர்மா பாயிண்ட் சுசுதா சொல்லக்கூடியதான் இங்கேயே இருக்கு, அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் சேம் பாயிண்ட்ஸா தான் இருக்கு. parallel vital point system documented in regional tradition. So medical manuscripts preserved in Jaffna demonstrate the shared physiological knowledge across regions and linguistic communities. ஒரே இதுதான், மெடிக்கல் நாலேஜ் flowed freely across the subcontinent, not across Aryan versus Dravidian cultural divides, but as one shared Indic civilizational inheritance. The knowledge was one because the people were one. So in essence, லாங்குவேஜ் வேணா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க ரீஜனல்லாம் மாறி இருக்கலாம், பட் ட்ரெடிஷனோ. இப்போ இவங்கள கேட்குறேன், எங்கேயா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேண்டிய எவிடன்ஸ் எங்கேயா இருக்குது அப்படின்னு. ரீப்ளேஸ் பண்ணிட்டேங்கிறீங்களா, அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? முதல்ல ஆர்கியாலஜி பார்த்தா there is no destruction layer. Indian archaeology reveals no widespread destruction of stratum indicating the Aryan religion violently replacing. அது மாதிரி டிஸ்ட்ரக்ஷன் லேயர் ஆர்கியாலஜியில் கீழே பாதத்தில் செத்து போனமெல்லாம் கிடக்கணும் அங்கே. இதெல்லாம் நம்ம ரெமினன்ஸ் எல்லாம் அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. கண்டினியூட்டி ஆஃப் சிம்பிள்ஸ், கண்டினியூஸ் ஆஃப் சேக்ரட் அனிமல்ஸ், யோகிக் சீட்டட் ஃபிகர்ஸ், அதான் நீ சொன்னியா என்னது யோகிக் சீட்டட் appear in ancient settlements and continue unbroken into later religious practice. No iconographic rupture. இவங்களெல்லாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு இருக்கும். ஃபாரின்லலாம் அப்படி தான் நடந்துருக்குது. ஆக்சுவலாக கிராஜுவல் டெம்பிள் எவல்யூஷன் முதல்லலாம் இப்படி இருந்தது. early Vedic tradition used sacrificial altars, temple worship developed. நீ சொன்னிய பாயிண்ட் நல்லா கரெக்டாக, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பல ரூபத்தில் ஆகமாஸ் உருவாச்சுன்னு. த்ரூ த ஆகமாஸ் நம்ம வந்து எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணோமோ கடவுளை அவ்வளோ அற்புதமாக பண்ணினோம். Archaeology shows gradual organic emergence, not one tradition's sudden displacement of another. One civilizational pattern. Across centuries, Indian tradition shows absorption, reinterpretation இருக்கலாம், இருந்திருக்கு, டெஃபினட்டாக இருக்கலாம் இல்லை, and development. The organic pattern of one living tradition growing, not the violent conquest and replacement pattern visible elsewhere in world of other countryலெல்லாம் போனால் அதை போட்டு மொட்டமாக இல்லை. இது கூட நான் இந்த அப்சார்ப்ஷன்னா என்ன, ஒன்றுலேருந்து இன்னொன்று அப்சார்ப் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இதுவும் வேறையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஷோஸ் அப்சார்ப்ஷன்னா என்ன அர்த்தம்னா இங்கே அதையே உள்வாங்கிக்கிறது. நம்ம வந்து இல்லை அது டெவலப் பண்ணனால நல்லா வாங்கணும்ல. இப்போ வேதங்கிறது ஃபிலசாபிக்கலாக இருக்கு. ஃபிலாசபியை உள்வாங்கினாதான் அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நல்லா ஒரு கோவில் கட்டலாம் பிரமாதமா. உள்வாங்கிறதுங்கிறது நாட் நெசசரிலி அப்போசிஷன் வெளி கண்ட்ரிலேருந்து வரணும்லாம் கிடையாது. உள்வாங்கிறதுங்க அண்டர்ஸ்டாண்டிங் இன் எ பெட்டர் வே டு ரெப்ரசன்ட் இன் எ பியூட்டிஃபுல் வே. த சைலன்ஸ் ஆஃப் த ஆர்கியலாஜிக்கல் ரெக்கார்ட் இஸ் டெசிசிவ். ஒரு ஆர்கியலாஜிக்கல் ரெக்கார்டும் இல்லை. எதுக்கு? டிஸ்ட்ரக்ஷனுக்கு. தேர் வாஸ் நோ ஆரியன் கான்குவெஸ்ட் ஆஃப் எ டிராவிடியன் ரிலிஜன். அப்சல்யூட்லி கரெக்டு தான். இது இந்த ஸ்லைடை முன்னாடியே போட்டிருக்கணும். இது வந்து இந்த மர்மா பாயிண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே நான் டிஸ்பிளேஸ்ட். இது மர்மா பாயிண்ட்ஸு. இதுதான் நான் வந்து ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸே இல்லைன்னு சொல்கிறேன். இங்கே என்ன ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் என்ன? இந்த டிஸ்ட்ரக்ஷன் லேயர் ப்ராப்ளம். இன் சிவிலைசேஷன்ஸ் வேர் ரிலிஜியஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அக்கர்ஸ் பை அ கான்குவெஸ்ட், historians consistently find destruction, sudden iconographic changes and distinct destruction layers in the earth. எதுவுமே அது மாதிரி இல்லை, ஒன்றும் கிடையாது. இல்லை இதெல்லாம் gradual transition. Instead the strata reveal a smooth continuous evolution of material culture. The Indian anomaly மாத்திரம் டிஃப்ரெண்டாக இருக்கு. மற்ற கண்ட்ரி மாதிரிலாம் இல்லை. நமக்கு ஆர்கியாலஜி in the Indian subcontinent reveals no such widespread destruction layer indicating the Aryan religion violently erasing an earlier Shiva worshipping culture.
அது மாதிரிலாம் ஒன்றுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதையே தான் எடுத்து, இல்லாட்டா இவங்க வந்து யக்ஞத்தை கூட இழுத்து மூடியிருக்கணும். ஃபயர் வர்ஷிப்பே வேணாம், யக்ஞத்தை மூடியிருக்கலாம். அதுவும் பண்ணல. அது வேதத்தை வந்து நீ சொன்ன மாதிரி பல மடங்கு அதை மேனிஃபெஸ்ட் வெவ்வேறு எப்படியெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாங்கிறத நல்லா வளர்த்து தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் இது எவிடன்ஸு இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அன்புரோக்கன் செயின் ஆஃப் சிம்பிள்ஸ் பியூட்டிஃபுல்லாக வேதிக் ஆல்டராக இருந்ததுன்னா சேக்ரட் கண்டினியூட்டி கிராஜுவலாக ஒரு பெரிய ஆகமிக் டெம்பிள் கோபுரமாக மாறி இருக்கு. சேக்ரட் கண்டினியூட்டி, என்டியூரிங் மோட்டிவ்ஸ், யோகிக் சீட்டட் ஃபிகர்ஸ் தான் நீ சொன்ன. Fertility symbolism, sacred trees and revered animals appear in ancient settlements and persist flawlessly into later religious practices. Persist அப்படிங்கிறான். அப்படியே இருந்திருக்கு. எவல்யூஷன், ஆர்கிடெக்சரல் எவல்யூஷன், early Indian tradition centered on sacrificial fire altars. இதை எப்படி கட்டணும், அதை எப்படியெல்லாம் கட்டணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம் ஆமாம். Over centuries, these rituals evolved, culminating in formal temple worship through the agamas. Archaeology shows the gradual emergence of temples out of older traditions, not the sudden imposition of foreign structures. முன்னாடி இருந்த சிவன் கோயில் எடுத்து தான் கட்டுறாங்க. அது மாதிரி தான் சின்ன சின்ன கோயிலாக இருந்தது. முதல்ல சுண்ணாம்பு இதெல்லாம் வச்ச சுதை கோயில்கள் இருந்தது, இல்லைன்னா குகை கோயில்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பல்லவாஸ் வந்து 5th செஞ்சுரியில் பெரிய மாமல்லபுரத்தை கட்டுறாரு. அதில் மகாபாரதத்திலலாம் வந்து ரீப்ளேஸ் எல்லாத்தையும் மடிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சோழர்கள்லாம் வந்து சின்ன சின்ன சுதை கோயில்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய கல் கோயிலாக மாற்றுறாங்க. அது எஸ்பெஷலி 8th 7th, அதாவது ஃபஸ்ட்டு கல் பெரிய பெரிய கல் வச்சு கட்டுறது வந்து பல்லவர்கள் தான் 5th செஞ்சுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சோழர்கள் பின்னாடி வர்றவங்க எல்லாருமே வந்து பெருசு பெருசாக கட்டுறாங்க. சூப்பர், வெல் செட். லிட்ரரி ஃபிலாசபிக்கல் மெட்டீரியல் நம்ம the Sangam evidence is decisive. Tamil poets of the classical period called Vedic ritual தொல்நிலை மரபே, the ancient ancestral tradition சொல்லியிருக்கு, not foreign. அவேர் அப்படின்னா பாடியிருக்கனால not imposed, always theirs. The Tolkappiyam assigns Vedic deities to Tamil landscape poetry. நம்ம யார் 4 பேர், அந்த மாயோன், சேயோன், மாயோன், வருணன், இந்திரன். வருணன் இந்திரன் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் சேயோன் மாயோன்னா தமிழ் வார்த்தை மாதிரி இருக்குது. இந்திரா வருணா அதெல்லாம் இல்லை. இந்திரனுக்கு வந்து அவன் என்ன ஏதோ இந்திரானே சொல்றான். இந்திரன் இல்லை, வேற வேர்டு இருக்கு. அது கிளியர் கட்டா சேயோன்னா கண்டிப்பா முருகன் தான்யா. சேயோனுக்குன்னா சிவப்பாக இருப்பவன் வந்து இவன் முருகன். கொற்றவை துர்கை. The Purananuru celebrates Yajna as Tamil royal glory. இந்த போயமுக்கு மேல இதெல்லாம் எப்படிதான் திருமூலர் declares Shiva is the கருப்பொருள் of the Vedas. Not two traditions meeting, one civilization always முழுமையாக தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் அது பார்த்ததை அப்படியே திருப்பி நம்ம இங்கே கண்டென்ஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை, மர்மா பாயிண்ட்ஸ் வந்து அதே தான் வந்திருக்குங்கிறதையும் நம்ம இதில் ஹெல்த் சயின்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இந்தியன் சிவிலைசேஷன் டிட் நாட் ரீப்ளேஸ் இட் செல்ஃப், இட் குரூப் வளர்ந்தது, வளர்ச்சியை தான் காட்டியிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.